பார்சலை எடுத்துச் செல்ல வேண்டும். இது ஏற்கனவே இங்கு இருக்கிறது. வணக்கம் மிஸ்டர் கூரியர், எனது உடன் வாருங்கள். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நாங்கள் ஒரு மோசமான அறையை பெற்றோம். அதனால் என் நண்பர்களும் நானும் இப்போது எல்லாவற்றையும் சுத்தமாக்கப் போகிறோம். பொருட்களை பிரி. நன்றி திரு கெரியர். பை பை. ஓ, இங்கே என்ன இருக்கிறது? இவ்வளவு பெரிய தூசி படலங்களை நான் இதுவரை காணவில்லை. நான் குழல்களை சுத்தம் செய்ய தொடங்குகிறேன். என் கையுறைகள் எனக்கு உதவும். மூட்டையில் குப்பைகளை எல்லாம் வைத்து விடுகிறேன். அருமை. எல்லா பெண்களும் அறையை சுத்தம் செய்ய உதவினார்கள். அதை தெளிவாக வைத்துக்கொள் பெண்களே. இந்த பயங்கரமான படுக்கைகளை நீக்கி சுவர்களில் உள்ள கிராஃபிட்டியை சுத்தம் செய்ய வேண்டும். அடுத்து நீங்கள் ரோஸ் மற்றும் பேண்ட் கொண்டு ஆயுதம் செய்து விட்டீர்களா? அருமை. சுவர் சங்கி இக்கைப்படுத்தல்கள் மீது நாங்கள் பேசலாம். As a from we don't turn our senses were. You're in our sure. பெண்களே, எனக்கு ஒரு யோசனை. நம்ம அறையில என்ன தேவை என்று எனக்கு தெரியும். நாறு அறை உள்ள குதிர். வணக்கம், நீங்கள் உள்ளே வரலாம். அங்கே செல்லவும். பெண்களே, இந்த கூரியர் நமக்கு நாங்க கட்டுவதற்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். நாங்க கட்டுவதற்கான 4 அறைப்பட்ட வீட்டுக்கு உங்க பெட்டிகளை திறக்குங்கள். குழு குழு சென்று வா கூரியர். உங்களுக்காக பெட்டிகளில் என்னை வைத்திருந்தார்கள் என்பதை பார்ப்போம். பெண்களே, நீங்கள் பெற்றதை காட்டுங்கள். ஓ, இவை நிறமுள்ள திட்டிகள். எவ்வளவு அற்புதம். நாங்கள் சேயாகிக்கும் அறைகளை நீங்கள் கனவு காணும் ரூம்களாக கட்டுப்பையார்கள். நீங்கள் நன்றாக செய்து காண்டிருக்கிறீர்கள். நீங்கள் முன்னோடிகளா, கட்டிட வல்லுநர்களா? பெண்கள் தங்களின் அறைகளை கட்டிக் கொண்டிருக்கும் போது உங்கள் விருப்பமான வண்ணம் எது என்று கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள். பச்சை, மஞ்சள், சிவப்பு அல்லது நீலம். எனது அறையை அலங்கரித்தல் நேரம். எனக்கு மஞ்சள் நிறம் மிகவும் பிடிக்கும். எனவே உள்ளே மஞ்சள் பெயிண்ட் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறேன். எவ்வளவு அருமையாக உள்ளது. நான் புத்தகம் நன்றாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். நான் என் மஞ்சள் கைகளால் சுவர்களை உலர்த்தப் போகிறேன். எவ்வளவு அருமையாக உள்ளது. இது எனக்கு சூரியனில் இருப்பது போல் உள்ளது. மிகவும் சூப்பராக இருக்கிறது. எனக்கு அழகு தோணுது. தயாரானது. என் பெட்டியில என்ன உள்ளது? வாவ், இது பச்சை வண்ணத்துல ஒரு சிறிய தூரிகை. சுவாரம். எனக்கு என் பிடித்த பச்சை வண்ணத்தில் சுவர் தாளம் போட வேண்டும். டிக்டாக் டோ விளையாடலாம். ஹாஹா, நான் ஜெயிச்சேன். இப்போ அதை மீண்டும் விளையாடுகிறோம். சச்சாவே இருக்கு. சிவப்பு லிப்ஸ்டிக். இதன் உதவியால் நான் சுவர்களில் அழகான சிவப்பு நெஞ்சுகளை வரைய விடுவேன். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக வந்திருக்கிறது. எனக்கு என் அறை மிகவும் பிடிக்கும். நான் என் சிவப்பான உதட்டுகளுடன் அதை முடிவில்லாமல் முத்தமிட வேண்டும். என் கடைய சரியான சிவப்பா பூசுறேன். சரியானது. Tycker Brandon stesse. Ambience taraptiker som brutulain trials which again drum was மேர்க்கும். நாங்கள் அற்புதமான பொம்மைகளுக்கான இடத்தோடைய ஆரம்பிக்கலாம். பந்தய பாய இன்னைக்கு இருக்கிறேன். பாப்பின்ஸ் ரொம்ப குளிர். அடுத்து என்ன? சரி, என் விருப்பமான பொம்மைகளை இந்த டைம் மீது வைக்கிறேன். அருகிலேயே மிருதுவான ஓட்டோமானும் காணவில்லை. அது மிகவும் நல்லது. நியான் சமிக்ஞைகளை போல வந்திருக்கிற ஒரு சிறிய லைட் கூட உபயோகத்துல இருக்கும். சூப்பர். அங்கே மியாத்த கிராமர் என்ன பண்றாரு? அது எவ்வளவு பயங்கரமா இருக்குது. வாய், நீ அவனை அமைச்சியா? ஓ, கேடு தேவை. சரிக்கு சூழட மீதாம் என் கொசுமி. நான் காட்டில் கண்ட இவரை கொடிகளை மேலும் தேவை என்று நினைக்கிறேன். மற்றும் இவை பச்சை காம்பு சுவரில் அழகாக இருக்கும். சரியானது. மேலும் எனக்கு சில மாலையாக வடிவமைக்கப்பட்ட பாகங்கள் உள்ளன. அவையும் பச்சையாகவே இருக்கின்றன. ஓ, நான் கற்பனை செய்ததை போல் இருந்தது. அவசரமாக என்னுடைய நாற்காலியை வீங்க வைக்க வேண்டும். எளிதல்ல. மிருதுவானது. புத்தகங்களையும் வச்சிருக்கிற ஒரு மேசைக்கும் தேவையாகிறது. ஓ, எவ்வளவு அழகான மலர்கள். அவை என்னுடைய அறையை மட்டுமே அலங்கரிக்கும். விளையாட்டுகளுக்கான நேரம். வாவ், இந்த சிறிய யோடா என்னிடம் வந்துள்ளதா? வாவ், நீ மிக குளிர்ச்சியாக இருக்கிறாய். இன்னும் சில பொம்மைகளை சேர்த்து கனவுகளின் அறை தயார். இங்கே பச்சை வேணாம். மியா, இது உன்னுடைய பொம்மை.
நான் அறையை மஞ்சள் பொம்மையால் மட்டுமே அலங்கரிக்க வேண்டும். தரையில் இருந்து தொடங்குவோம். இங்கே இன்னும் அதிகமான மணல் வைப்போம். கொள்ளை மரத்தில் ஒரு மாலை. இந்த டர்பிவில் ஒரு தலைபம் ஃபுல்லாடிக்காம். பார்க்கக்கூடியதற்காக நன்றி. அடடா, நான் என்ன கண்டுபிடித்தேன் என்று உங்களுக்கு தெரியாது. இது சுவருக்காக அழகாய் சிப்பிகள் மீன்கள். ஓ, தோனி ஒரு சிறந்த கட்டிலாக இருக்கும். வேறு வேறு பொம்மைகளுக்கு போதுமான பெட்ரூம் மேசைகள் இல்லை. அதை இலவசமாக வைப்போம். சழகன் பிரைகள் அங்கே ஒரு பிரை தேங்காய் மரத்தை சேர்க்கலாம். சழகன் பிரைன் ஒரு ஸ்பீக்கர் மற்றும் ஒரு விசிறி. இந்த குழந்தைகளை பாருங்கள். அவங்க மினியன்ஸ். அவங்க எனக்கு மிக சகோதர மக்கள். எவ்வளவு அழகான இடம். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. பிபிய பயமுறுத்துவோமா? பிபி, ஏன் அங்ககிட்டே தர மீது உட்கார்ந்தே எதுவுமே பண்ணாம இல்ல? அடடே, அது எளிதான. நான் இன்றுதான் இப்படி ஒழுங்குபடுத்த துவங்குகிறேன். அற்புதமாக சுவர்களில் இங்கே நாங்கள் இதய வடிவில் ஒரு தலையணையை மற்றும் அதன் மேலே காதல் எனும் வாசகத்தை கட்டியிட்டு விடுவோம். ஏனெனில் அது உலகில் எல்லாமையும் வெல்லும். மேலும் என் போன்ற சிவப்பு உதடுகளின் வடிவில் ஒரு பெண்ணையும். நான் சுவர்களில் சில அழகிய வண்ணமயமான மணிவிளக்குகளை கட்ட வேண்டும். சிவப்பு தூணை தூக்குவது தயாரி படைச்ச கிழக்கி தேங்காய் ஸ்ப்ரே பண்ணு. அழகான. அட, அது ஒரு கரடி. அது ஒரு பெரியதானதும் அழகானதும் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தொப்பி போடலாமா கரடி செய்யா? இன்னும் சில தலையணைகளை விடுவோம். எனக்கு ஒரு மேக்கப் டேபிள் தேவை. என்கிட்ட நிறைய இருக்கிறது. மேசையில் உட்கார ஒரு குஷன். அப்படிப்பட்ட அழகை எளிதாக பராமரிக்க முடியாது. என் காதணிகள் உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? எனக்கு உண்மையிலே அவை மிகவும் பிடிக்கும். சரி, அருமை. நீங்கள் எந்த அறையை அதிகமாக விரும்புகிறீர்கள் என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். எனக்கு மிகவும் பிடித்த மென்மையான காட்சஸ். வாவ், யார் என்னை பார்ப்பதற்காக வந்தார்கள்? ஒரு சின்ன ஆமை. நீ மிக கியூட்டா இருக்கிறாய். உன்னை சார்லி என்று அழைக்கிறேன். நீ இந்த சூப்பர் வேகமான கார் ஓட போகிறாய். சூப்பர் கை. வாவ், பிபியிட ஒரு பார் இருக்கு. என்கிட்டவும் லோக்கி என்ற இனிய நண்பன் இருக்கிறார். இது என் காட்சி அழகான நம்பிக்கையான நண்பன். இப்போ இந்த அழகியை சிறந்த ஆடைகளில் ஆழ்த்துவோம். இந்த அழகான கூடையில பாருங்கள். லோக்கி நானும் சேர்ந்தா ரொம்ப அழகாக இருக்கே. ஆமா இல்லையா? வாவ், எல்லாருக்கும் பஸ்ஸில் தயாராக உள்ளதா? எனக்கு அதுவும் வேண்டும். நான் ஒரு கிளி பெற போகிறேன். அதை சிக்கி என்று அழைக்க விரும்புகிறேன். நீ என் கிளி சிக்கிதான் இனி. நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்க எங்கே வாழ போறீங்க? வாவ், முட்டையுடைய போது என் நம்பிக்கையான நண்பரே. தியடோர் இதில் இருந்து மீண்டு வருவான். ஐயோ, இது என் மிக விருப்பமான பள்ளி. அவன் மிகவும் அழகானவன் மற்றும் மஞ்சள் நிறத்தை மிகவும் விரும்புகிறான். ஆமாம், நான் பொம்மைகளோட விளையாடி கொண்டே உணவை தின்றதை முழுமையாக மறந்து விட்டேன். எனக்கு சுவையான ஒன்றை ஆர்டர் செய்ய வேண்டும். இதை மற்றும் இதை எடுத்துக்கொள். இப்போது நாங்கள் குரியன் சந்தித்து எங்கள் இனிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹலோ, இது என்னுடைய ஆர்டர் தானா? அழைச்சா, இப்போது நான் உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன். இதோ. இவை சிவகம் உண்மையானவ. கொல்லப்படாதீர்கள். பை பை கூரியர். இப்போது நாங்கள் சில இனிமைகள் சாப்பிட போறோம். பெண்களே, நான் சாப்பிட பல இனிமைகள் ஆர்டர் செய்தேன். எனது டேப் எங்கே எடுத்து சென்றது? என் ஃப்ரிட்ஜ் மஞ்சளானது நல்லதே. இல்லை எனில் அதையும் எடுத்து செல்லக்கூடும். இங்கு என்ன இருக்கிறது? மதிய உணவுக்கு பின் தூங்குவது மிகவும் நல்லது. ஆனால் ஒரு மோகனமான சுவை பலபரை மட்டும் என்னை எழுப்ப முடியும். ஏலி, எனக்கு இந்த ஸ்கிடில்ஸ் உடனடியாக வேண்டும். உடலில் பச்சை உணவின் சமநிலையை நிரப்ப வேண்டும். எனக்கு இந்த ஸ்வயம் கிடைச்சது. 90% போறேன். ருசியா இருக்குது. எல்லி, என்ன ஏடிஎஸ்ல என்கிறார்? அரே, ஜூசி டிராப். யாராவது ஜூசி டிராப் என்று சொன்னாரா? அவை எனது பிடித்த மிட்டாய்கள். எலி, தயவு செய்து அவற்றை எனக்கு கொடு. சரி, தயவு செய்து. நன்றி. ஹூரே, இறுதியாக எனது பிடித்த இனிப்பு. ருசியாக இருக்கிறது.
நான் மேலும் சுவிட்சர் ப்ரோப்பு ஜெல் சேர்க்கவும் வேண்டும். நன்றி எல்லை. நீங்களே சிறந்தவர். எப்போதும் எனக்கு சாப்பிட ஏதாவது தருவார்களோ? இங்கே இருக்கிறது. வாவ், அது கோகா கோலா. சுவை. அதை திறந்து யாராவது அதை எடுத்துக்கொள்வதற்கு முன்னர் குடிக்க வேண்டும். நான் கேட்டேனா? செல்வதோ என் பிரியமான கோகா கோலாவின் தேநீரின் சிடுக்கு. எல்லி, நான் எடுத்து மறுகிறேன். இது இவ்வளவு சுவையாக இருக்கிறது. அதுதான், நான் இனி பகிர மாட்டேன். இங்கே என்ன மீதிக்கப்பட்டிருக்கிறது? ஓ, இங்கே இன்னும் M&Msகள் இருக்கின்றன. எவ்வளவு அருமையானது. ஓ இல்லை, எதுவும் மீதம் இல்லையா? ஒரே ஒரு மிட்டாய் மட்டும். சமாளிக்கலாம். அவர்கள் அதை எடுத்துச் செல்லவில்லை. சுவையாக. ஆனாலும் நான் இன்னும் கூடுதலாக சாப்பிட விரும்புகிறேன். எல்லோரும் நன்றாக உணவுண்டு திருப்தியாக இருக்கின்றனர். நாங்கள் தொடர தயாராக உள்ளோம். வாவ், என்ன ஒரு அற்புதமான விளையாட்டு. ஹே, போன் தடைபட தொடங்கியது. ஆல் வேற ஏதாவது செய்ய வேண்டும். சரி, எனக்கு கேள்வி உள்ளது. இப்போது அதை என் அறைக்கு கொண்டு சென்று நான் நாள் முழுவதும் என் வீடியோக்களை பார்க்க முடியும். ஓ, இதென்ன அற்புதமான கருத்து. சிறப்பானது. மொட்டைமா ஜெனரலி படம் பார்க்க கிரெடிட் மாதிரி. ஓஃப், எதுக்கோ நான் சலிக்க ஆரம்பித்து விட்டேன். அங்கே அவன் என்ன செய்கிறான்? எலிக்கு ஒரு அழியா. ஓ, குளிர்ச்சி. எலலி, நானும் உங்களோட விளையாடலாமா? உங்களுக்கு உடன் இருக்க நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நாம் சேர்ந்து விளையாடுவோம். எனக்கு 2 ரிமோட் உள்ளன. ஒன்னு உங்களுக்கு, ஒன்னு எனக்கு. வாவ், நீ உண்மையான எதிரி. வாவ், அந்த பெண்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஏதாவது விளையாடுகிறார்களா? பிபி, கண்டுபிடிப்போம். விரைவாக வெளியே போய்விடு, இல்லனா எனக்கு எல்லா பருவமும் விடுபோகும். கல்யாணங்கள், நான் உங்களோட விளையாட்டு கான்சோல் விளையாடலாமா? மன்னிக்கவும், ஆனால் எங்களிடம் 2 ஜாய்ஸ்டிக்குகள் மட்டுமே உள்ளன. நாங்கள் விளையாட உங்களை அழைத்துக் கொண்டிருக்க மாட்டோம். மேலும் அவர்களை காதலிகள் என்றும் சொல்வார்களா? சரி சரி, எங்களை மியாவுடன் மட்டும் வெறுமனே அமர்ந்து இருப்போம். என்ன செய்யலாம்? ஓ, அது சரி. எனக்கு ஒரு அருமையான எண்ணம் ஒன்று வந்தது. மியா, நான் நமக்காக ஒரு அருமையான விளையாட்டை ஆர்டர் செய்தேன். இப்போது கூரியர் வந்து எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார். இதோ அவர் வந்துவிட்டார். நீங்கள் எல்லாவற்றையும் இங்கே வைக்கலாம். நன்றி. பர் எக் சீரி வர்ஷ்வேடே. இதை காண்பது. நீங்க என் உட விளையாடுவீங்களா? ஆமாம், எனக்கு நடனம் பிடிக்கும். பிறகு அரங்கத்தில் ஒளி ஏற்ற விடுவோம். ஆனால் ஒரு குழாலான யோசனை எனக்கு வந்தது. இசையை இன்னும் இசைக்க வழியா இருக்கும். எனக்கு சக்தி வாய்ந்த ஸ்பீக்கர்கள் உள்ளது. நடனம் ஆடுவோம். ஜேன், பாரேன். இப்போ அவங்களுக்கு ஒரு அருமையான கன்சோல் இருக்கு. பெண்களே, உங்களோட நான் விளையாடலாமா? அங்க உங்களுக்கு ஒரு நாட்டியம் வழங்கலாம். நீங்களோ உங்க பொம்மையை வழங்கினால் நல்லது. அதனால நாமும் விரைவில் மாறுவோம். சரி ஃபீடி, நாம் போய் விளையாடலாம். எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. நான் ஒரு சிவப்பு கேக் செய்வதற்கு விரும்புகிறேன். இத்திக் செய்ய நான் ஒரு சிவப்பு வண்ண பூச்சை தேவை. கேக்கில் சில சொட்டுகள் விட்டால் அது சிவப்பாகும். இப்போது கொஞ்சம் கிரீமை சேர்ப்போம். என்ன நடக்கிறது? ஓ இல்லை, நான் அதிகமாக பிசறி விட்டேன். நான் கிரீமால் மூடப்பட்டு விட்டேன். அங்கே ஆடை மீறவில்லை என்றால் சிறப்பாக இருக்கும். பிபி அங்கே கேக் செய்கிறாளா? நான் அவளுக்கு உதவ வேண்டும். நான் மஞ்சள் கேக் வண்ணம் சேர்க்கலாம் என நினைக்கிறேன். இவர்களுக்கு கவலை இல்லை. முதல் முறையாக கிரீமை சேர்க்கவும். அருமை. அழகானது. கிரீமை பூசலாம். இன்னொன்னு அடுக்கு நிறம் சேர்க்கலாம். அவனை நிறுத்த முடியாது. பூர்ணமானது. இப்போது மேலும் கிரீமை சேர்ப்போம். அவள் கவனிக்க கூடாது. மியா, என்னுடன் சேர்ந்து கேக் செய்வதற்கு உதவ விரும்புகிறாயா? நான் மிகவும் விரும்புவேன். முதலில் மேல் கிரீமை போற்றி அதை மிருதுவாக கேக் முழுவதும் சமமாக போட்டுவிடு. நான் ஒரு பூவினை வரையலாம். என்ன அழகு. தயார். மேல் மற்றொரு அடுக்கு வச்சு தொடங்க. எப்போது 2 துளிகள் பச்சை நிறமூச்சு தயார். ஜேன், அங்கு மட்டும் ஏன் உட்கார்ந்திருக்கிறாய்? போனா கேக் செய்யலாம். ஒரு கேக். நான் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கேன். நான் அதை சாதிப்பேன். பிபிக்காக பிசின் கேக். மேலும் கிரீம் சேர்த்து எல்லாவற்றையும் சமமாய் செய்யுங்கள். ஆமாம், மேலே ஒரு கேக் வைத்து பிசின் நிறத்தை சொரிக. அப்படி
அசைங்காஸ்டர்வையின் வானவில் கேக் பெற்றோம். அப்போது இதை முழுக்க கிரீம் போட்டு பூசி பிபி எங்கள் கேக் எப்படி இருக்கிறது என்று ஆச்சரியப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முன் பிபி வருவதற்கு முன் நாங்கள் செயல்களை சமமாக்கி விடுவோம். அவளுக்கு இது நிச்சயமாக பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். தியார் எப்பொழுது அவர்த்தையும் ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய்களால் அலங்கரிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் சொந்த நிறம் இருப்பதால் நாங்கள் மேலே ஒரு அழகான வானவில் உருவாக்குகிறோம். வாவ், இது எவ்வளவு அழகா இருக்குது. இந்த கேக் சாப்பிட்டு விடணும் போல் இருக்குது. ஆனா முதல்ல நான் பிபியிட ஒரு துண்டு எடுக்கணும். என்னை பத்தி தானே பேசுறீங்க. வாவ், நீங்க கேக் பண்ணலையா? எவ்வளவு இனிமை. நான் இப்பயே ஒரு துண்டு வெட்ட போறேன். மெதுவாக அப்படியே. ஓ பெண்களே, நீங்கள் அதை வானவில் வடிவில் செய்தீர்களா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கிறது. நம்ம அனைவரும் சேர்ந்து சாப்பிடலாம். இது அழகாகவும் சுவாதிஷ்டமாகவும் இருக்கிறது. நீங்கள் மிகவும் நல்ல பெண்கள். உங்களுக்கு கேக் மிகச் சுவையாக இருக்கிறது. நாம் உயிர் வாழ முடிந்தது நல்லதே. நாம் எங்கே வந்துட்டோம்? ஓஹோ, இது ஒரு காண்டி கடை. சூப்பர். இந்த விருப்பமற்ற பாதுகாவலரிடமிருந்து ஒழியக்கூடிய இடம் கண்டிப்பாக இருக்கும். இது எனக்கு உடையாது. அங்கே என்ன இருக்கிறது? எனது இளஞ்சிவப்பு உடை தெரியும். வாவ், இது ஒரு பெரிய கிட்கட்டு. இதோ ஒரு அழகிய சுப்பபூபா. இது எனக்கு பொருந்தும். என் உடை உண்மையில் இளஞ்சிவப்பு நிறம். இதை கைவிடணும். சரி, நான் ஒத்துக்கொண்டு விடுவேன் என்று நினைக்கிறேன். சரியா மேட்? சரி. வாவ், நானும் நிறத்தில் எதையாவது கண்டுபிடிக்கணும். இதோ நீல நிற மான்டிஸ்டின். யாராவது உதவுங்கள், நான் விழப்போகிறேன். வாவ், தெரியல, எனக்கு என்ன வேணும் என்று தெரியல. எனக்கு நல்லா இருக்குது என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு நிச்சயமாக என் மீது வழக்கு பதிவு செய்தனர். பார்ப்போம். எல்லோரும் ஏற்கனவே அம்மா, நான் எங்கே போவேன்? இல்லை, நான் கூட ஒரு நன்றான இடத்தை கண்டுபிடித்தேன். டாக்ஸின் வேஸ்ட் கண்டி எனக்கே மிக பொருந்தும். இப்போது உள்ளே செல்லலாம். நான் உள்ளே இருப்பேன் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். ஓ, இப்பொழுது எல்லோரும் அமைதியாக இருங்க. எங்க இல்ல அவங்க முடிச்சிட்டாங்க. சரி, நீங்க என்னோட ஒளிஞ்சு பிடிக்க விளையாடுறீங்க போல. நீங்க இங்க இருக்கிறதா தெரியுது. ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது. உங்களை எனக்கு கொஞ்சம் எடுக்கணும். அது சுவையாக இருந்தால் நான் அதை பற்றி எவ்வாறு யோசிக்கிறேன்? போயிட்டாங்க. நான் திருடமனா? இது என்ன? கையன் M&M's எடுத்து செல்கிறதா? ஓ, முதல் முறையாக ஒரு திருடன் கண்டுபிடிக்கப்பட்டது. கொக்கி கொக்கி, வீட்டில் யார் வாழ்கிறார்? ஹலோ, திருடன். நான் உன்னை கண்டுபிடித்தேன். வெளியே வந்து என்னை பக்கத்தில் நின்று கொள். அப்படியே நான் உன்னை பார்க்க முடியும். ஓ, இப்போது உன் நண்பர்களையும் கண்டுபிடிப்பேன். ஒரு நிமிடம், இது என் கற்பனையா அல்லது இந்த ஹூபா பூபா பார் கூடுதலாக திறந்ததா? ஓ, இன்னொரு திருடன் இங்கே இருக்கிறான். உன்னையும் கண்டுபிடித்தேன். உன் நண்பருக்கு பக்கத்தில் நின்று கொள். இப்போது மேலே உன் மஞ்சள் நண்பரே மட்டும் இருக்கும். அடடா, சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது எங்கு சென்றிருக்கும்? ஆகா, இந்த மஞ்சள் விஷ கழிவு பரல். ஆகா, உங்களையும் கண்டுபிடித்து விட்டேன். நாங்க கிட்டத்தட்ட தப்பியோமோ என்னமோ. இப்போது சிறந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, என்ன சுவாரஸ்யம். இது ஒரு பொம்மை கடை. எவ்வளவு சூப்பர். இதோ என்ன இருக்கிறது? ஓ, அருமை. அது மஞ்சள் லெக்கோ கார். சூப்பர். யாரும் என் மீது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே போதுமான கூரை இல்லை. சரி, நீங்களால் எதனால் முடிஞ்சா உங்களை மறைச்சு கொள்ளுங்களேன். ஆனா ஒரு நிமிஷம், நான் ஒரு லெக்கோ கார்ல இருக்கேன். அப்படியே அருமை. நான் பல்கலைக்காரணியோட ஒன்று சிறுமிகளை மறைக்க முடியும். நானும் அதை செய்ய விரும்புறேன். அவனுக்கு ஒரு அருமையான இடம் இருக்குது. ஆனா அதை விட மோசமா நான் எங்கிருந்தும் கண்டுபிடிக்க முடியாது. நான் இங்கே மெய்யா பொருந்துவேன். ஆனா இல்ல, இது வேலை செய்யாது. நான் இதை பத்தி சிந்திக்கணும். இந்த பெட்டி எனக்கு பிடிக்கும். உள்ளே நீலம் நிறம் கொண்ட பொம்மைகள் மட்டுமே உள்ளன. நான் இங்கே மறைய மிகவும் விரும்புகிறேன். யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஒருவரும் இங்கே இருக்கலாம் என்று. அந்த அம்மாவும் தன்னை மறைத்துக் கொள்வதற்கான இடத்தை கண்டுபிடித்து விட்டாள். நான் எங்கு மறைவது? எனது சைக்கிளாக நடிக்கலாமா? ஆம், அப்படிதான் நன்றாக இருக்கும். ஆனால் நான் மிகவும் தெளிவாக இருக்கிறேன். என்னை முழுமையாக மறைக்கும் இடம் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. ஓ, அதென்ன ஒரு அழகான டெடி பெயர். ஓ சரி, நான் அதற்குள் செல்ல முடியும். அற்புதமான யோசனை. இப்போது அனைத்து அணுகல்களையும் அவிழ்த்து நான் அதன் உள்ளே ஏற முடியும். நான் காருக்கு அருகில் உட்கார்வேன். யாரும் உள்ளே யாரும் இருப்பதை நினைக்க மாட்டார்கள். நான் மறையல, அது என் தவறு அல்ல. ஓ, இன்னொரு சைக்கிள்.
அதை பற்றி என் வாழ்க்கையே முழுவதும் கனவு நான் அதை காண்கிறேன். செய்வேன். அச்சு, அது என்னை அவ்வளவு விரைவாக கண்டுபிடிக்கும் என்று நினைக்கவில்லை. யாரும் இதை பார்த்திருக்க கூடாது என நம்புகிறேன். மேலும் சந்தானமாக நீங்கள் என்ன? யார் செல்கிறார்? இந்த கரடி உயிரோடு இருக்கிறதா? யாராவது உதவுங்கள், அவன் இறந்துட்டான். ஓ மனிதா, நான் பாதுகாப்பாக உள்ளேன் என்று நினைக்கிறேன். எல்லாவற்றையும் பார்க்க மெழுகுவர்த்தி தேவை. நம்ம அண்டை வீட்டார்களா, என்னை காப்பாற்றுங்கள். இங்கே மான்ஸ்டர்கள் இருக்கிறாங்க. சுற்றி மான்ஸ்டர்கள் மட்டுமே இருக்கிறாங்க. யாராவது, நான் எங்க அம்மாவிடம் போக விரும்புறேன். அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. சிகர் மிக பயப்படினான். ஆம், நீ பயங்கரவாதி. நீ இங்கே நீண்ட நேரம் இருக்க முடியாது. அதனால் பை பை. உனக்கு மேலும் கிடைக்கும். பாதுகாவலர் எங்களுக்கு பிறகு காணப்படவில்லை. ஆகவே அவர் இன்னும் தூரத்தில் உள்ளார். சீக்கிரம் ஒரு இடத்தை தேடலாம். ஓ, இங்கு மஞ்சள் ஒரு ஜோடி உள்ளது. அதிலிருந்து எல்லாவற்றையும் வெளியில் எடுக்க வேண்டும். பிறகு நான் உள்ளே சென்று விடலாம். அவர் என்னை கண்டுபிடிக்க மாட்டார் என்பதில் சந்தேகம் இல்லை. நான் எங்கு மறைய வேண்டும்? நம்மால் ஒரு குளிர்ந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, யாரும் இங்கே வர முடியாது. மச்சினிக்குள் நுழைவது போல. அருமை. எனக்கு நினைக்கிறது என் நீல தொப்பி எனக்கு மேலும் மறைவாக இருக்க உதவும். எங்கே மறைவது என்று நான் யோசிக்கணும். இந்த இளஞ்சிவப்பு கம்பளம் என் பணி செய்யும் என நினைக்கிறேன். ஆனால் இவைகளில் ஓம்பு மணி ஓசைகள் நிச்சயமாக தொலைந்துவிடும். அவை நீக்கப்பட வேண்டும். அவை மிக மிக கனமாக இங்கே நான் போகிறேன். நான் அவற்றை உருட்ட முடியும். இல்ல, வா பூபி, நீங்களே முடியும். நிச்சயமாக நான் இங்கே இருக்கிறேன். அப்ப நீ எப்படி இருக்கிறாய்? ஆமா, சற்று பஞ்சம். முஷ்டி யுத்தத்திற்கு ஜோடி ஒன்று இருக்கின்றது. குழந்தையாய் முஷ்டியுத்த வீரராக இரு. அதனுள் என்ன இருக்கின்றது? அது என்ன? யாரோ அழுகிறார்களா? அதனை நாம் அமைதியாய் திறக்க வேண்டும். இங்கே யாரோ மறைந்திருக்கிறார்களா? கண்டுபிடித்து அதற்கு கருப்பு கண விதைத்தாய். எப்போது எனக்கு தொடாதே. உன்னை நான் பயப்படுகிறேன். திருடுவது பயமா? இங்கேயே இரு. ஏன் இங்கே இருக்கும் ஜொலிப்புகள் என்ன? ஓஹோ, பச்சை காலணிகள். உனக்கு குளிர்னு இருக்கிறதா? அறிவேன் என்ன செய்ய வேண்டும். புரண்டு போ அட்டை. என்ன என்ன? இல்ல. ஓ, இது வாங்க. உன் நண்பரின் பக்கத்தில் அமர் திருடன். சரி சரி, நான் நினைக்கிறேன் அவளை நீளமா இருந்தாள். அவள் இந்த பந்துகளின் பெட்டியுள்ள இருக்க வேண்டும். ஐயோ, சரி, மன்னிக்கவும். என்ன கிடைச்சிருக்குது இங்கே? இப்போது இந்த பந்து எனக்கும் கிடைக்கும். வெளியே போங்கள். இங்கே இருங்கள். உங்களை கைத்தடுப்பி செய்ய வேண்டும். அருமை. இப்போது நீங்கள் எங்கும் போக முடியாது. யாரது கத்துவது? அவன் பார்த்து விடுவதற்கு முன் என்ன தப்பு? எங்கு செல்கிறா? நாம் எங்க இருக்கிறோம்? பாதுகாவலரிடமிருந்து ஓடியதா? இது சினிமா. எனக்கு அவசரமாக ஒரு மறைவுக்கான இடம் தேவை. இது உங்களுக்கு சரியாக பொருந்தும். நான் திரைகளின் பின்னால் மறைந்து கொள்வேன். யாருக்கும் கூட தெரியாது. ஆனால் இல்லை, எனது கால்கள் தெரிகிறது. வேறு ஏதாவது தேட வேண்டியிருக்கும். ஓ, குப்பை தொட்டி. யாரும் என்னை அதில் தேட மாட்டார்கள். இதன் துர்நாற்றம். இந்த குப்பையை சுத்தம் செய்துவிட்டு உள்ளே போக வேண்டும். அற்புதம். வாவ், உண்மையில் பிபிக்கு கலக்கலான இடமா? நான் சந்தையில் ஒருபோதும் பார்க்க மாட்டேன். நான் எங்கே மறைவது? சூப்பர். பானங்களுடன் கூடிய ஃப்ரிட்ஜ். சிறியது. உள்ளே செல்ல வேண்டியதுதான் மீதம் இருக்கிறது. யாரும் என்னை கண்டு கொள்ளாமல் இருக்க நான் என்னை குளிர்பானத்தால் மூடிக்கொள்ள வேண்டும். கீழிருந்து மேல் வரை யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. பிரகாசமான யோசனை. இது ஒரு குளிர்ச்சியான இடம். ஜேன், நான் மறைந்து கொள்ளலாமா? ஆனால் நாங்கள் எனது பிரியமான பாப்பு இருக்கிறதா? நன்றாக. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிடலாம். அது கவுண்டர் பின்னால் இருக்கிறது. இன்னொரு பெரிய கேன். சூப்பர். கேன் கீழ் நான் மறைந்து கொள்ளலாமா? இல்ல, வேலை ஆகாது. ஆனால் நான் ஒரு பெரிய பாப்கார்ன் குவியல் பின்னால் மறைவதற்கு முடியும். சரி, உள்ள செல்வோம். நுழைவோம். அடிச்சு விட்டு பாப்கார்னோட ஏறிய விடு. நான் முடிஞ்சிட்டேன். நன்னு, அவங்க கண்டிப்பா இங்கே ஓடி இருக்கிறாங்க. ஆனா அவங்க எங்கு மறைஞ்சிருக்க முடியும்?
கவனத்தை பிறகு விடுவோம். எனக்கு ஒரு பாக்கெட் பாப்கார்ன் இருக்கு, சாப்பிட்டு வைக்கணும். ஆஹா, எவ்வளவு சுவையானது. புன்னகை வர செய்ய ஒரு அருமையான படம் தான் தெரியல. சிடு சிடு, எனது பாப்கார்ன்ல யாரோ மறைஞ்சிருக்காங்க. நீ திருடன், தூக்கியன் உன்னை. அவரை மூக்கால் பிடிச்சேன். இங்க என்ன இருக்கு? நமக்கு ஒரு பேப்சி இருக்கு. ஆஹா, இப்போது ஒரு ஜாடி குடிக்கலாம். இல்லையெனில் மேல் பகுதிக்கு பிறகு நான் முற்றிலும் தாகமாக இருக்கிறேன். சுவையாக இருக்கிறது. இங்க யார்தான்? இன்னும் ஒரு திருடன். இது நல்ல இடம், ஆனால் நான் உன்னை கண்டுபிடித்தேன். என்ன, நீங்கள் என்னை பெப்சியுடன் சவாரி செய்ய விரும்புகிறீர்களா? முடியாது. உங்கள் நண்பருக்கு அருகில் அமர்ந்து நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். அரு, இப்ப நான் வழியை கண்டுபிடிக்கணும். கலகம். பெப்சி நிஜமாவே மடிஞ்சிட்டுதா? சரி, அதை குப்பை தொட்டிக்கு தள்ளிடலாம். என்ன, குப்பை பெட்டி உயிரோடு இருக்குடா? ஓ, மூன்றாவது ஒன்று. உன்னையும் கைது செய்ய வேண்டும். அது மூன்றாவது திருடன். நல்லது, எல்லாவற்றையும் கண்டுபிடித்தேன். நண்பர்கள், ஓடலாம். என்ன, இல்லை, எங்கே சென்றீர்கள்? இந்த முறை தப்பிக்க கஷ்டமாக இருந்தது. நாம ஜலிகாக ஒரு இடத்தை விரைவோடே தேட வேண்டும். நாங்கள் எங்கு வந்திருக்கிறோம்? அருங்காட்சியகத்திற்கா? அருமை. இங்கே எனக்கு மறையும் பல ஓவியங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த பிங்க் தவளைகளை பார்த்தீர்களா? அவை கண்டிப்பாக எனக்கு மறைய உதவுவதை செய்வது. இப்போது ஓவியத்தின் பின்னால் நின்று எல்லாவற்றையும் பார்க்க தீரியை இங்கே செய்ய ஓவிய காட்சியகத்தில் அதை தேடிடுங்க. இது மம்மியின் சர்கோபேகஸ். சூப்பர். நான் இதுக்குள்ள நிச்சயமா செல்ல முடியும். யாரும் என்ன இங்க தேட மாட்டாங்க. இது ஒரு எலும்பு கூடுதான். இது நல்லது. உங்களுக்கு இடையூறு செய்ததற்கு மன்னிக்கவும். எனக்கு இங்கு வசதியாக இல்லை. நாம் உடனடியாக ஒளியும் தேட வேண்டும். ஆனால் இங்கே, ஓ, அது சரி. ஆர்கனைசேஷனின் கீழ் கொண்டு வீழ்ச்சி இடித்து இன்னைக்கு சீரா வர முடியலை. தோழி, வேற ஏதாவது நல்ல இடம் இருக்குதா? ஆஹா, இல்லை, சிற்றுண்டிகள் யாரோ உள்ளே உயிருடன் இருக்கிறார். நான் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, மற்றும் கவசம். ஆமாம், நான் ஒரு வீரனாக இருக்க போகிறேன். யார் இங்க மறைந்தார்கள்? துள்ளல். அப்படியா? அது கொடுத்த அருமையான நிகழ்வு. மற்றும் சரி, அது ஒரு நான் நீட்டியோ சாதுரிய வீரன் என்று நினைத்துக் கொள்வோம். நான் நீதி பங்கிற்காக போராடுகிறேன். நான் ஒருவரை பார்த்தேன். அது என் கற்பனையா அல்லது கண்காட்சியே அசைதா? ஹல்லோ, வெட்கமற்ற கண்கள், குழந்தை, நீ கிளம்பி என்னுடன் நின்று கொள்ளு. நீ தப்பி போவதில்லை. ஓ, முடியாதே, நான் விழுந்து விட்டேன். ஐயோ, இது மென்மையான தரையிறக்கம் அல்ல. நீங்களும் கண்காட்சிகளை அழிக்கிறீர்களா? இங்கு வந்துடு, ஓடிடாதே. அப்படியா? மற்ற 2 பேர் எங்கே? வாவ், இந்த ஓவியம் ரொம்பவும் நவீனமாகவும் பிற்பகுதியாகவும் தோன்றுகிறது. ஆனால் ஒரு நிமிடம், இது உண்மையில உயிரோடு இருக்கிறதா? ஆஹா, தவளையின் கண்கள் மின்னுகிறதே. நீங்களே பார். இங்கே யார் இருக்கிறார்? திருடன். அப்புறம், ஆமாம், நான் நினைத்ததே தவறில்லை. நீண்டு கொண்டு அடுக்குகளையும் திருட வேண்டுமானா? நின்னு, உங்க நண்பரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வா, நிற்க. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? உங்க நண்பரிடம் போய் எழுந்திருங்க. சரி, நான் எங்கே கண்டறியலாம்? நானும் இன்னும் சர்க்கஸில் சரியாக சோதிக்கவில்லை. உண்மையான மம்மி, எனக்கு சரி செய்ய வேண்டாம். என் மார்பில் ஏதோ இருக்கிறது. பெல் மிகவும் நகைப்புக்குரியவள். பெண்களே, நாம் ஓட வேண்டும். என்ன செய்கிறாய்? என்னை அறிகிறாயா? நான் தான் டான். இப்போது என்னை அறிந்து கொள்கிறாயா? வாருங்கள், பீறிக்கொண்டு ஓடுங்கள் மீண்டும். ஆனால் எங்கே? அங்கே இல்லாமல் மறுபக்கத்துக்கு. நண்பர்களே, ஓடி திரிவதற்கே நான் மிகுந்த சோர்வாக இருக்கிறேன். இங்கு பதுங்குவதற்கான இடம் தேவைதானா? ஆஹா, இது ஒரு இளநீல மேசை போர்வை. இது எனக்கு சரியாக தோன்றுகிறது. நான் மேசைக்கு கீழே மறைவேன். அது எனக்காக அங்கே உள்ளது. அதற்கு பின்னால் மறைவோம். நான் எங்கு செல்லலாம்? இல்லை, நான் போக. வா, இது ஒரு பீட்சா. ருசியானது. எனக்கு ஒரு துண்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல, மறைவதற்கான இடத்தை கண்டுபிடிக்கவும். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் உன்னை கண்டுபிடிப்பேன். நீங்க எல்லகம் இங்கே தான் இருக்கீங்க. ஏன் இது கிளாஷ் லைன் ஐடல்? சரி, நான் அதை திறந்து அதன் உள்ளே என்னவிருக்கிறது என்று பார்க்கிறேன். இது உணவு. வழக்கலே, நான் அவனை குத்தி களைத்து விட்டேன். அவரை அப்படியே விட முடியாது. அம்மா, இது உதவுகிறது. நேரா பண்ணேன். ஏன் இருக்கின்றாய்? ஃபீஸ்ட், நான் உன்னை கண்டுபிடித்தேன். இப்போது எனது எல்லாவற்றையும் உனக்கு தருவேன்.
திருடியதற்காக உனக்கு சிறை தண்டனை ஏற்பட்டது. குளிரல் வேண்டாம், தயவு செய்து நம்மால் ஓட வேண்டும். இந்த யோசனையை நினைத்து அவன் குப்பைக்கு பண்ணி இருக்கலாம். வைக்கும்போது இழுக்கிறான் என்று எல்லா சொல்ல விரும்பவில்லை. பின்னூட்டங்களையும் மறந்து விட்டேன். இந்த பீட்சா எப்படி ருசிகரமாக இருக்கிறது பாருங்கள். உண்மையிலேயே இதை பாட்டுக்கு கொடுக்கிறீர்களா? நான் மகிழ்ச்சியாக சாப்பிடுவேன். உங்களுக்கு பின்னால் ஓட எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஓ நன்றி. உங்களை சமாதானத்தின் அடையாளமாக கொஞ்சம் அது எல்லாம் முடிந்தது மிகச் சிறந்ததே. நன்றாக